என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் மிக விரைவில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டது. முதற்கட்ட பணிகள் முடிந்த பிறகு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்களின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரி, துணை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டவர்களை இறுதி செய்யும் பணிகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வழங்குதல் உள்ளிட்ட பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா நேற்று ஏற்கப்பட்ட நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மிக விரைவில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. முதற்கட்ட பணிகள் முடிந்த பிறகு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்களின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரி, துணை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டவர்களை இறுதி செய்யும் பணிகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வழங்குதல் உள்ளிட்ட பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா நேற்று ஏற்கப்பட்ட நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மிக விரைவில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. முதற்கட்ட பணிகள் முடிந்த பிறகு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்களின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரி, துணை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டவர்களை இறுதி செய்யும் பணிகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வழங்குதல் உள்ளிட்ட பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா நேற்று ஏற்கப்பட்ட நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.